விருச்சிக ராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முக்கியமாக நடக்க போகின்ற 4 கிரக பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சாதகமான நிலைமை மாறுது. உங்களுக்கு வியாழன், சனி, ராகு, கேது 4மே உங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் மாதம் சனி, மே மாதம் குரு, ராகு, கேது பயிற்சிக்கு அப்புறம் சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நீங்கள். ஆனால் இந்த கோச்சார பயிற்சி இல்லை கோச்சார கிரக பலன்கள் 40% தான் மேக்ஸிமம் நீங்கள் 100% எடுக்க முடியும். பேலன்ஸ் 60% உங்களுடைய சுய ஜாதகத்திலே நடக்கின்ற தசா புத்தி தான் மெயின். அது 60% உங்களுக்கு கொடுக்கும். அந்த தசா புத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக குறையும், கஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் குறையும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவோம் இங்கிலீஷில். அது ரொம்ப முக்கியம். அது மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம பெரியவங்க டிரைவிங் செய்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்களாக இருக்கட்டும், கவனமாக இருங்க. அலுவலகம், ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள், உங்களுடைய சக ஊழியர்கள், கோஸ்டாஃப், அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாத விஷயங்களும் உங்களை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில இழுபறி நிலைமை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி கிடைக்காம போகலாம். ஏன் லோக்கலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த டீம் யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறது கூட கிடைக்காம போகலாம். ஆனால் மனம் தளராதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த நல்ல பலன் கொஞ்ச நாளில் வரும். கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஐடி கம்பெனிகளிலே பணியாற்றுபவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்கள், சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். இல்லைனா வேலை உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கும் இந்த பயிற்சிக்கு முன்னாடி. பயிற்சிக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ், தொழிலில், வியாபாரத்தில், புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், முதலீட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறது பெஸ்ட். திரும்ப சொல்கிறேன், உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். தாக்கங்கள் குறையும். கல்யாண விஷயத்தில் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக இருக்கணும். வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ரொம்ப டிமாண்டெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளத்தையே பெரிய சம்பளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த காலத்துலாம் எல்லாருக்கும் என்ன 10,000 20,000 சம்பளத்தையா கல்யாணம் பண்ணாங்க. அதனால் கல்யாண விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்ல வரன் கிடைச்சா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள்லாம் வரும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை வரும். நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, இப்போ அந்த கண்ட்ரிலேருந்து, அந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகலாமா, மைக்ரேஷன் பண்ணலாமாங்கிற ஒரு சிந்தனை கூட சிலருக்கு வரும். ஆனால் ப்ளஸ் மைனஸை நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு டிசைட் பண்ணுங்கள். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தொழில் வியாபாரம் காரணமாக. அது லோக்கலாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகம், திரும்ப சொல்கிறேன், அனுகூலமாக இருந்தால் தசா புத்தி இந்த பலன்கள் பெட்டராக இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு சிலருக்கு பண நெருக்கடி ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் சேரும். ஆனால் செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு விடும் உங்களை. அரசு, அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு வரவேண்டிய சில ப்ரமோஷன் அல்லது பொறுப்புகள்லாம் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க. இந்த பர்சனல் லோன் வாங்குறது, லோன் ஆப்பில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய காலம். ஈவன் ஓடிபி இதெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுற போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்வான்ட் கால்ஸ் ஆன்சர் பண்ணுறதுலாம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
பிஸ்னஸ் தொழிலில் வந்து ட்ரெஸ், அதாவது கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மளிகை சம்மந்தப்பட்ட குரோசரி வியாபாரம் செய்பவர்கள், ஆயில், ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் ஓகே, நல்லா போகும். அதே மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் ஓகே. ஆனால் எக்ஸ்பான்ஷன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் ஓகேயாக இருக்கும் இந்த வருஷம். தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி பெரிய விஷயங்கள், பெரிய பிரச்சனைகள், சண்டைகள் வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை பாருங்கள். காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி இடங்களில், பொது இடங்களில், டிரான்ஸ்போர்ட் ஹப்பில் வேலை செய்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரோலஜி, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் பெயின் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகளுடன் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அலட்டிக்காதீங்க. டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சிலருக்கு. தைரியமாக இருங்க, பி பாசிட்டிவ். வராத நான் பார்க்காததா அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய காலம் இந்த பயிற்சி காலம். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம், மாலை நேரங்களில், குறிப்பாக சனிக்கிழமைகளில் முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். காகத்துக்கு அன்னமிடுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருஷம் இந்தியாவில், குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு, கொல்லூர் மூகாம்பிகை வழிபாடு, பழனி முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் வழிபாடு. இலங்கை, ஸ்ரீலங்காவில் இருக்கும் நேயர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருகோணமலை பத்ரகாளி அம்மன் வழிபாடு மற்றும் யாழ்ப்பாணம் மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சிங்கப்பூரில் இருக்கும் நேயர்கள் லிட்டில் இந்தியாவில் இருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய வழிபாடும், மலேசியாவில் இருக்கின்ற நேயர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பினாங் தண்ணீர்மலை முருகன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.